அடிப்படை உறுப்பினர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவது ஒன்றுதான் எங்கள் குறிக்கோள். அதை தாண்டி எங்களுக்கு எந்த வேலையிலும் நாங்கள் இறங்கவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றை சிந்தித்து பார்த்தோம். இணைப்புக்கு தடையாக இருப்பது என்று சொன்னால் யார் யார் எந்த பதவியில் உட்கார வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி விவாதிக்க வேண்டும். அப்போ 4 பேரும் உட்கார்ந்து பேசினால்தான் அது முடியும். அதற்குரிய உகந்த சூழ்நிலையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து தேர்தலுக்கு முன்பாகவே எதிர்வருங்காலத்தில் நாங்கள் பிஜேபியோடு தான் இருப்போம் என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்வதும் சகோதரர் தினகரன் சொல்வதும் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அது ஏற்புடையது அல்ல. 4 பேரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுத்து இணைந்த பிறகு கழகத்தினுடைய செயற்குழுவும் பொதுக்குழுவும் கூடி கழகத்தினுடைய பொதுக்குழுவும் செயற்குழுவும் இணைந்த பிறகு கூடுகிற அந்த கூட்டத்தில் எந்த கட்சியோடு எப்படி கூட்டு சேர்வது என்பதை பற்றி பொதுக்குழுவும் செயற்குழு எடுக்கிற முடிவாக இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டால் யாருக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது. இணைகிற போதே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தங்களை தவிர்க்க வேண்டும் என்பதும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அடுத்து இணைகிற போது எல்லோரையும் கௌரவப்படுத்துகின்ற விதத்தில் யாருக்கும் சங்கடம் ஏற்படாமல் இயக்கம் வளர வேண்டும், இந்த இயக்கம் நிலைக்க வேண்டும், புரட்சித் தலைவர் விரும்பியதும் புரட்சித் தலைவி அம்மா விரும்பியது நடக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த கோணத்திலும் சிந்திக்கக்கூடாது. ஏனென்றால் எந்த தியாகமும் செய்வதற்கு தயார் என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எல்லோரும் இணைய வேண்டும் என்று சகோதரி சசிகலா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நான் தனியாக கட்சி நடத்துகிறேன். நான் கேள்விப்படுவது அருமை சகோதரர் தினகரன் அவர்கள் ஒருவேளை பின்னாளில் இணைப்புக்கு சாத்தியமில்லை என்று சொன்னாலும் ஒரு தனி கட்சி நடத்துகின்ற காரணத்தினாலே ஒரு கூட்டணி வைத்துக் கொள்வது போன்ற நிலைமையை கூட உருவாக்குவதற்கான முயற்சிகளில் இறங்கலாம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் சிதறக்கூடாது, அது சிந்தக்கூடாது. அதை ஒற்றுமைப்படுத்துவதன் மூலமாகத்தான் அதை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஏனென்றால் ஒரு 4 நாளைக்கு முன்பாக ஒரு கடிதம் அண்ணன் என்னிடம் காட்டினார். ரொம்ப வேதனையாக இருந்த ஒரு 4 பக்க கடிதம் எழுதியிருக்கிறார். வரலாறு, கட்சியினுடைய எப்படி தோன்றியது, எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள், யார் யார் இறந்தார்கள், எந்தெந்த இடத்துல தாலியை விட்டெல்லாம் அந்த கட்சியை நடத்துவதற்கு யார் கஷ்டப்பட்ட என்பதெல்லாம் எழுதிவிட்டு அவர் கேட்டார், திமுக எதிர்ப்பு தான் எங்களுக்கு அடிப்படையே இந்த கட்சியில் நாங்கள் சேர்ந்ததற்கு, இப்போதும் இருப்பதற்கு அதுதான் காரணம். ஆனால் அண்ணன் எடப்பாடி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பற்றி சொல்லுகிற போது திமுக ரகசிய கூட்டணி என்று சொல்கிறார். இவர் அவரை பற்றி இல்லை அவர்கள் தான் ரகசிய கூட்டணி என்று அவர் சொல்கிறார். அப்போ நாங்கள் எங்களை போன்ற தொண்டர்கள், ஏதும் அறியாத தொண்டர், எதையும் அனுமதிக்காத தொண்டர்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், காலாகாலமாக திமுக எதிர்ப்பு என்று வந்தோமே, இப்போது திடீரென்று இவர் திமுகவோட ரகசிய கூட்டணி இவரும் சொல்லுகிறார் அவரும் சொல்லுகிறார், இந்த கட்சியை நம்பி எப்படி நாங்கள் திமுக எதிர்ப்பது என்கின்ற எண்ணம் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற வேதனையோடு ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்த கேள்வி கேட்கிறார், திமுக எதிர்ப்பு தான் எங்கள் உள்ளத்திலே இருக்கிறது, எங்கள் உடம்பிலே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த திமுக வலுவாக எதிர்ப்பது 2 பேரும் தயாராக இல்லை என்று ஒருவரை ஒரு குற்றம் சாட்டி கொண்டால் நாங்கள் வேறு வழியை ஏன் சிந்திக்கக்கூடாது என்று கடிதத்தை முடித்திருந்தார். உள்ளபடியே சொல்கிறோம், கண்ணீர் வடிக்காத குறைதான் வேதனைப்பட்ட. ஏனென்றால் அவர் சொல்வதிலே அடிப்படை கருத்து இருக்கிறது. ஆக இந்த கட்சி 1.5 கோடி தொண்டர்கள் 2 கோடி தொண்டர்கள்லாம் சொல்லிவிட்டு வாக்கு சதவீதத்தையும் பெற்றிருக்கிற வாக்களை எப்படி கூட்டி பார்த்தாலும் கூட எந்த இடத்திலும் அது அவர்கள் பொருந்தி இருக்கிற அந்த உறுப்பினர்களுக்கான வாக்களை கூட பெற முடியாத நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்ற வேதனை எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. வாக்குகள் குறைந்து கொண்டு வருவது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வாக்கு சிதறி இருப்பதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த கட்சி நிலைக்க வேண்டும் என்று 4 தலைவர்களும் விரும்பினால், இந்த கட்சி தான் தங்களை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி அழகு பார்த்தது என்பது உண்மையானால், நிச்சயமாக 4 பேரும் இணைவதற்குரிய தேதியை குறிப்பிட்டு கலந்து பேசி அமர்ந்து அந்த முடிவை எடுக்க வேண்டும். அப்படி அவர்கள் எடுக்குவதற்கு கால தாமதப்படுத்துவார்களானால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இந்த உணர்வுள்ள தொண்டர்கள், நாங்கள் சொல்லுகிற இந்த கோரிக்கை அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்துகிற தொண்டர்கள் திரளுகிற நிலைமை உருவாகும். அதை பற்றிய விளக்கங்களை எல்லாம் அருமை சகோதரர்களுக்கு தெரிவிப்பார்கள். உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். தூய உள்ளத்தோடு தொண்டு உள்ளத்தோடு இதில் இறங்கியிருக்கிறோம். உங்களுடைய அன்பையும் ஆதரவையும், பொதுமக்களின் அன்பையும் ஆதரவையும், தொண்டர்களின் அன்பையும் ஆதரவையும் நாங்கள் வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.